ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விடி நீட் அகாடமி. இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான கண்டென்ட் பார்க்கலாம். நீங்கள் இந்த பக்கம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 2025 கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா விடி நீட் அகாடமி சார்பில் வைக்கப்பட்ட யூனிட் டெஸ்ட் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பேப்பர். இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெப்த்தாகவே கேட்டிருக்காங்க. 2025 தான் ரியலாக அதிகம் கொஷின் கேட்டிருக்காங்க. அது ரிலேட்டடாகவும் நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதில் ஒரு பர்டிகுலர் பாட்டுக்கான கொஷின் நம்ம கொடுத்துருக்கோம். மீது பாட்டுக்கானது அடுத்த ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ இதில் பார்க்கலாம். இதில் பாஸ்பரிக் ஆசிட் நேச்சர் கேட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த பி பாயிண்ட் பாருங்கள். H3PO4 is stronger acid than H2PO4 minus and HPO4 2 minus. இப்போ நம்ம வீட்டு நீட் அகாடமி சார் வைக்கிற பேப்பரை பாருங்களேன். 3 reaction involving H2PO4 minus are given flow. இப்போ H2PO4 மைனஸ் ஆகட்டும் ஒரு H3PO4 ஃபுல் ரியாக்ஷன் வாட்டோட ரியாக்ட் ஆகக்கூடிய ஆசிட் பேஸோட ரியாக்ட் ஆகக்கூடிய எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கான இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்களா? இன் விச் ஆஃப் த அபோவ் இட் டஸ் H2PO4 மைனஸ் ஆக்ட் அஸ் ஆசிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்கள் நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக H3PO4 இதோட நாலேஜும் வேணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு H2PO4 மைனஸோடு இதோட நாலேஜும் வேணும். HPO4 2 மைனஸ் இதோட நாலேஜ் வேணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும் இதை ஒர்க் அவுட் பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் ப்ராப்பராக டெப்த்தாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நீட்டில் கேட்டால் இந்த பி பாயிண்ட்டை உங்களால் வேலிடேட் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். சார் மற்றதுக்கெல்லாம் எங்கே சார் ஆன்சர்னா அடுத்த ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சார் மற்ற பாயிண்ட் எல்லாம் எங்கேங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இதுவே வந்து மற்ற எந்த ஒரு அகாடமிக் கொஸ்டின் பேப்பர்லேயும் இருந்திருக்காது. டெஸ்ட்டு வச்சுருக்க மாட்டாங்க, கோச்சிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம அந்தளவுக்கு டெப்த்தாக கொடுத்துருக்கோம். மற்ற பாயிண்ட்டும் இருக்குது. நான் அடுத்த ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாக தான் நம்ம கிளாஸஸ் நடத்திருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இன்னுமே டெப்த்தாக கொஸ்டின்ஸ் கொடுப்போம். ஃபேக் ப்ராமிசஸோ இல்லை போன வருஷம் எங்கள் பையன் இவ்வளோ மார்க் எடுத்துட்டாங்க, அடுத்த வருஷம் உங்கள் பையனை ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் இவ்வளோ மார்க் எடுக்க வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் நீட்டில் ஒர்க் அவுட் ஆகாதுமா. கொஸ்டின் பேப்பர் இனிமேல் அப்படி செட் ஆகாது. கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் லெவலில் தான் செட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கோச்சிங் ப்ராக்டிஸும் வீட்டு நீட் அகாடமி சார்பில் 2026 பேட்சோட வர 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டீட்டெயில் வந்து வீடியோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. மறக்காமல் இந்த வருஷம் பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயிலுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். 25 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அட்மிஷன் இருக்குது. ஸோ அதனால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் இதை விட டெப்த்தாக எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷனோட உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.